நம்மோட கடந்த 5 வருஷமா நான் நடத்திய ஆட்சியை எல்லாம் நன்றாக கவனித்திருப்பீர்கள். திராவிட மாடல் என்று சொன்னோம். அது டெவலப்மெண்ட் மாடல். அதுவும் வளர்ச்சி என்பது அனைத்து துறை வளர்ச்சியா, அனைத்து தரப்பு மக்களுக்கான வளர்ச்சியா, அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம ஈரோடு மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சிலவற்றை மட்டும்தான் வெறும் தலைப்புச் செய்திகளாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியில விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களால் கொண்டு வந்த மேற்கு மண்டல மக்களுடைய கனவு திட்டமான அத்திக்கிழவு அவிநாசி திட்டம், அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சேன். ஈரோடு மக்களுடைய 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்ற சிக்கைய நாயக்கர் தனியார் கல்லூரிய அரசு கல்லூரியாக மாற்றி இன்றைக்கு இருக்கிறோம். ஈரோடு மாநகராட்சி பேருந்து நிலையம், அதேபோல் பவானி சாகர் மற்ற அந்தியூர் பகுதியில் அணை கட்டுறதுக்காக நிலம் கொடுத்தவங்களுடைய என்ஜிஓ நிலங்களை நிபந்தனை பட்டாக்களை அயன் பட்டாக்களாக மாற்றி நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்தவர்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைச்ச தலைவர்களை போற்றி நினைவு சின்னங்கள் அமைச்ச அந்த மரியாதையை செலுத்துறதுல திமுக அரசுக்கு இணையா எந்த அரசையும் நாம் சொல்ல முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜெயராமபுரத்தில் விடுதலை போராட்ட வீரர் பொல்லா நபர்களுக்கு முழு உருவச்சிலையோடு அரங்கம் கட்டியிருக்கிறோம். அதேபோல் அரச்சலூர் ஓடா நிலையில விடுதலை போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு குதிரை மேல் அமர்ந்துள்ள வெண்கல சிலையை அமைச்சிருக்கிறோம். முழுக்கந்துறையில உத்தம தியாகி ஐயா MA ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு உருவ சிலையோடு அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறோம். சித்தோடு ஆவின் வளாகத்தில் பால் வளர்த்த தந்தையாக விளங்கிய SK பரமசிவம் அவர்களுக்கு முழு உருவ சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். அட்டவணை பிடாரியூர்ல விடுதலை போராட்ட வீரர் குடிகாத்த குமரன் அவர்களுக்கு முழு உருவச் சிலையோட அரங்கம் அமைச்சு அதை கட்டி வைத்திருக்கிறோம். அந்தியூர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். தாளவாடியில அரசு மற்றும் கலை மற்றும் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். ஈரோடு, சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறிவுசார் மையங்களை அமைக்கவிருக்கிறோம். பேரூராட்சிகள் சார்பில் 70 பூங்காக்கள் அமைச்சிருக்கிறோம். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூடுதல் கட்டடம், அரசு மருத்துவமனை கட்டடம், மத்திய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம், தனி மார்க்கெட், காளை மாடு சில வணிக வளாகம், கால்நடை மருத்துவமனை, வஉசி பூங்கா மைதானத்தில் செயற்கை இழை ஓடுதலாம், அரசினர் பொறியியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம், சித்தோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், முடக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், பெருந்துறை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலைப்பாதை தார் சாலையாக ஆக்கி இருக்கிறோம். அடிவாரத்தில் பேருந்து காத்திருப்பு கூடம், இப்படி பலவற்றை அமைச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, பவானி ஆற்றின் குறுக்கே 8 தடுப்பு அணைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்தியூர் தேனிமடுவு பள்ளத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட இருக்கு. கங்காபுரத்தில் நியோ டைடல் பார்க் வர இருக்கு. இன்னும் லிஸ்ட் இடத்துல பெருசா இருக்கு. இப்படி வேளாண்மை, உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், கல்வின்னு எல்லா துறைகளையும் உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை
நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய உரிமையோட அந்த பெருமையோட உங்களிடத்தில் நான் கம்பீரமாக உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்ம எதிர்த்து வாக்கு கேட்கிறவங்க நாம என்ன செஞ்சோம் என்று மக்களுக்கு என கேட்கிறாங்களா, அதை சொல்லி கேட்கிறாங்களா? அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சிரிப்பா தான் இருக்கு. கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தெம்போடு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க எங்க திட்டங்களால பயனடையக்கூடிய பயனாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராவது நிச்சயம் இருக்காங்க. அவங்க சொல்வாங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சது என்று ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு எல்லாருக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம்.